என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது. காலங்காலமாக கற்றுத்தரப்படுகிறது. ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி மட்டும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும், முடிந்துவிடும். இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஏன் எத்தனையோ தமிழ் தொலைக்காட்சி இருக்கிறது. எல்லோரும் யோகாசனத்தை நடத்துவதும் இல்லை. மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு உபயோகமான, மக்களை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய, மக்களை டாக்டராக மாற்றக்கூடிய செலவின்றி அற்புதமான ஒன்றுதான் இந்த யோகாசனம் என்பது. ஏன் யோகாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? அதை கூட மக்கள் உணர முடியவில்லை. யோகம் என்றால் என்ன அர்த்தம்? இவனுக்கு யோகம் அடித்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ கிட்டாதது கிட்டி இருக்கிறது, பணம் கிடைத்திருக்கிறது, பதவி கிடைத்திருக்கிறது என்னதானே அர்த்தம்? அத்தனையும் யோகாசனம் செய்வர்களுக்கு கிடைத்திருக்கிறதே, ஏன் அப்பொழுது யோகாசனம் செய்யக்கூடாது? ஆகவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா மனிதர்களும் யோகாசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் யோகம் என்பதை அடைவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையிலே தோல்வி என்பதே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் மகிழ்ச்சி தான். அதுபோல் ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு சரண்யா நமது பயிற்சியாலையில் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். காலமாக 28 வயது, திருமணமாகவில்லை, MPA படித்து முடித்திருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் பெண்கள் தான், பெண்ணாக இருந்தாலும் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் பிஸ்னஸ் செய்வது என்பது மிக கடினம். அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பர்ஸ்வகோண ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். பர்ஸ்வகோணாசனம் எத்தனை உறுப்புகள் வளைக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த ஆசனத்தில் குறிப்பாக இடுப்பு பகுதி பக்கவாட்டில் பயிற்சி தருகிறது. பாருங்கள், பெண்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே இந்த இடுப்பு பெரிதாகிவிடும். அந்த இடுப்பு பெரிதாகிவிட்டாலே அவருடைய அழகு குறைந்துவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆப்போசிட் சைடு பண்ணுங்கள். இந்த பக்கம் பார்க்க, அங்கே பார்க்க. தலை நேரே பார்க்கணும். முட்டு வளைக்கப்படுகிறது. இந்த மாறு காலில் உள்ள நரம்புகள் அப்படியே இழுக்கப்படும். தலையில் இருந்து இடுப்பு வழியாக வரக்கூடிய காலுக்கு வரக்கூடிய அந்த நரம்பு இருக்கிறது, அது இழுக்கும். கை நிறைய வைங்க. கை கோணி இருக்குது. கால் மேல் தூக்கி இருக்குது. கை நேராக அப்படியே எழுந்திரிங்க. நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே திரும்புங்க. பண்ணுங்க.
கை காது ஒட்டி கட்டவர்கள் மற்றவர்களோட சேரணும். ஒரு 20 எண்ணிக்கை 30 எண்ணிக்கை ஒரு 4-5 தடவை பண்ணால் இடுப்பு பெரிதாகவர்களுக்கும் சிறிதாகி விடும். அப்புறம் அந்த முட்டு உளைச்சல், கால் உளைச்சல் இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது. மெதுவாக எழுந்திருங்க. நன்றாக மூச்சு வாங்கிக்கொண்டு ஆப்போசிட் சைடு படுங்க. அப்படியே தான். காதை ஒட்டி கை கை கோணி இருக்குது, நிமிரணும், இப்படி நிமிரணும், இப்படி இருக்குது. கரெக்ட். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு 30 எண்ணிக்கையாவது நிற்கணும். அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். உட்காருங்க. இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு குழந்தை பெற்று விட்டாலே அந்த இடுப்பு பெரிதாகி விடுகிறது, அழகு குறைந்து விடும். பெண்களுக்கு இடுப்பு தான் அழகு. ஒல்லியாக இருக்க வேண்டும். அதுபோன்ற இடுப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். இடுப்பு வராமல் இருப்பதற்கும் வந்த பின்பு குறைப்பதற்கும் இது அற்புதமான ஆசனம். இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.